எஸ்எம்எஸ் செய்ததும் ஓடும் ரயிலிலேயே விரும்பிய உணவை பயணிகளுக்கு விநியோகம் செய்யும் திட்டத்தை செப்டம்பர் 25ஆம் தேதி ரயில்வே துறை துவங்குகிறது. இந்திய ரயில்களை பொறுத்தவரையில் தொலைதூர ரயில்களில் இணைக்கப்பட்டிருக்கும் உணவு கூட பெட்டியில் விற்பனையாகும் உணவு வகைகளை பயணிகள் வாங்கி சாப்பிடும் வசதி உள்ளது. அங்கு குறிப்பிட்ட உணவு வகைகளே கிடைப்பதால் பலதரப்பட்ட பயணிகளிடம் இருந்து பல்வேறு புகார்கள் வந்தன. இதையடுத்து எஸ்எம்எஸ் செய்தவுடன் விரும்பிய உணவை பயணிகளுக்கு விநியோகம் செய்யும் திட்டத்தை அமல்படுத்த ரயில்வே முடிவு செய்து அதற்கான பணிகளையும் துவக்கியது. இத்திட்டம் செப்டம்பர் 25ஆம் தேதி குறிப்பிட்ட சில ரயில்களில் பரீட்சார்த்த முறையில் அமலுக்கு வருகிறது. அத்திட்டப்படி ரயிலில் செல்லும் பயணி தனது PNR நம்பருடன் எஸ்எம்எஸ் செய்தால் போதும், உடனடியாக அந்த மொபைல் போனுக்கு அழைப்பு வரும். என்னென்ன உணவு வகைகள் வேண்டும் என்று பயணியிடம் கேட்டு உணவு விநியோக குழுவினர் ஆர்டர் எடுத்துக் கொள்வர். உணவை விநியோகம் செய்ததும் அதற்குரிய பணம் பயணிகளிடம் வசூலிக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் உணவு வகைகளை விநியோகம் செய்ய பிரபல ஹோட்டல்களுடன் ரயில்வே ஒப்பந்தம் செய்துள்ளது. எஸ்எம்எஸ்ஐ அடிப்படையாக கொண்ட ஓடும் ரயிலில் விரும்பிய உணவு திட்டம் அமலுக்கு வந்தாலும் ரயில்களில் உணவு கூட பெட்டியிலும் உணவு விற்பனை தொடர்ந்து நடக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. எஸ்எம்எஸ் செய்வதற்கான நம்பரை இறுதி செய்யும் பணியில் இந்திய ரயில்வேயின் கேட்டரிங் அண்ட் டூரிசம் நிறுவனம் IRCTC ஈடுபட்டுள்ளது. விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஆன்லைன் வழியாக ஆர்டர் செய்து ஓடும் ரயிலில் உணவை பெறும் திட்டத்தை அமல்படுத்தவும் இந்திய ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது.